தொழுகை பொறுத்தவரையில ஒரு ஹதீஸ் பரவலா பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜு யௌமல் ஃபித்ரி வல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அல்ஹா தினத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வெளியேறுவார்கள். இலல் முஸல்லா, எங்கீங்க? தொழுமிடத்திற்கு வெளியேறுவார்கள் என்று ஹதீஸ் சொல்றாங்க. இத மைதானத்துக்கு ரசூலுல்லாஹ் போவாங்க அப்படின்னு அர்த்தம் வைக்கிறாங்க. பொதுவாக மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல்ல இடப்பற்றாக்குறை இருந்த காரணத்தினாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு இடத்தை விலைக்கு வாங்கி அங்கே தொழுகு போனாங்க. ஈதுல் அல்ஹா தொழுகை, ஈதுல் ஃபித்ர் தொழுகையை ரசூலுல்லாஹ் அங்க தொழுகு போனாங்க. அதை நடைமுறையாக வைத்துத்தான் நம்முடைய ஊர்களில், பெரும்பாலான இஸ்லாமிய ஊர்கள் எல்லாம் ஈதுகாங்கிற ஒன்ன அமைச்சாங்க. அங்க போய் தொழுதுட்டு இருந்தாங்க. அங்க போய் பெருநாள் தொழுகையை தொழுவாங்க. இது நடைமுறையில் இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா திடல் தொழுகை அப்படி விளம்பரப்படுத்தி பள்ளியாசல தொழுதா கூடாதுன்னு சொல்லி விளம்பரப்படுத்தி எங்க வேணுமானாலும் தொழுகிறாங்க. அதாவது ஈதுகா இருந்து பள்ளிவாசல்ல தொழுவது மக்ரூஹ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஈதுகா இருந்து பள்ளிவாசலில் தொழுவது மக்ரூஹ். ஈது தொழுகையை பள்ளிவாசலில் தொழுவது மக்ரூஹ். தொழுகைக்காக வேண்டி என்று ஒரு மைதானத்தையோ ஒரு இடத்தையோ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இது விஷயத்தில் புரிஞ்சுக்கணும். நம்முடைய 4 இமாம்களும் இப்படித்தான் சொல்கிறார்கள். என்னன்னா முஸல்லா என்று சொன்னால் அது ஈதுகாவை குறிக்கும், மைதானத்தை குறிக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் இடப்பற்றாக்குறை காரணமாக ஈதுகாவை ஒரு தொழுகை இடத்தை ஒன்றை விலைக்கு வாங்கி அங்கே போய் பெருநாள் தொழுகை நடத்தினாங்க. அதனால பள்ளிவாசல தொழுதால் கூடும். ஈதுகா இருந்து யாராவது பள்ளிவாசல தொழுதாங்கன்னா அது தொழுகை மக்ரூஹ், தொழுக கூடாது. அப்படி சரி.